இன்று நாம் சந்திக்க இருப்பது மேசியா புகழ் பாஸ்டர் செல்வகுமார் அவர்களை. வணக்கம் பாஸ்டர். வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்களை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். மேசியா இசைத்தட்டுக்கள் இந்தியாவிலும் மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் மத்தியிலும் பிரசித்தி பெற்றதாக இருந்து வருகிறது. இளம் தலைமுறையினரை கவரக்கூடிய வகையில் இசையமைக்கப்பட்டுள்ளது. இந்த இசைத்தட்டுக்களை வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்கு உருவானது? ஆக்சுவலி நான் ஆண்டூருக்குள்ள உண்மையாக ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி சினிமா பாடல்களை ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இசைனா ரொம்ப பிடிக்கும். அது வெறித்தனமாக சினிமாவை பார்த்துக்கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு அந்த இதில் அப்படியெல்லாம் இருந்தேன். பட் ஆண்டவர் தொட்டு இயேசுக்குள்ளே உண்மையாக வந்ததுக்கு பிற்பாடு அதுபோல் இசை அதுபோல் ஒரு பாடல்களை நான் எதிர்பார்க்கும் பொழுது இங்கே அது இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் எனக்குள்ளே அப்போ ஒரு தாகம் உண்டாச்சு. நல்ல வெயிட்டான மியூசிக்கை போடணும், நல்ல பாடல்கள் உண்டாகணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவர், தேவன் துதிகளின் நாயகராக இருக்கிறார். ஸோ அவருக்கு நல்ல இசையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆர்வம் அன்னைக்கே உண்டானது. பிறகு அதை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் வாய்க்க பண்ணினார். வேறு எந்த வகையான ஊழியங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள்? நாங்கள் தமிழ்நாட்டில் சபை ஊழியம் செய்கிறோம். அது இல்லாமல் சுவிசேஷ ஊழியங்களில் நிறைய இடங்களில் இந்தியாவிலையும் கன்வென்ஷன் கூட்டங்கள், ஓப்பன் ஏர் மீட்டிங், அது இல்லாமல் யூத் செமினார்ஸு, அப்புறம் வர்ஷிப் ப்ரைசிங் வர்ஷிப் குறித்த செமினார்ஸ் நடத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழியங்களை செய்து வரோம். உங்களோட ஊழியத்துக்கு உங்களோட குடும்பத்தினர் எந்த வகையில் உதவியாக இருந்து வருகிறார்கள்? அவங்க எல்லா வகையிலும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய சகோதரன் ஜெயானந்தன் தான் இந்த மியூசிக் அவர் தான் கம்போஸ் பண்ணுகிறார். ஸோ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். மற்ற எல்லாரும் இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்காங்க. இளம் சமுதாயத்தை கவரக்கூடிய வகையில் வெளிவரும் கிறிஸ்தவ இசைத்தட்டுக்களை ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இது உலக பிரகாரமான சினிமா பாடல்கள் போல் உள்ளது என அதை கூறவும் செய்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இதை பற்றி சொல்லணும்னா நிறைய விவரமாக சொல்லலாம். ஆனால் இப்போ உங்களோட சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இசைன்னு சொன்னால் சினிமாவுக்கு தனி இசை அல்லது வேற இதுக்கு தனி இசைனெல்லாம் கிடையாது. இசைன்னு சொன்னாவே அது பொதுவாக இசைக்கு சொந்தக்காரரே ஆண்டவர் தான். இந்த உலகத்தில் பொதுவாக சொல்ல போனால் இப்போ ரேடியோ கண்டுபிடித்தவர் ஒரு இருக்கிறார், டிவி கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்கார். அதுபோல் இசையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை சொல்ல முடியும்? யாரையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினவர் ஆண்டவர் ஆகிய இயேசு தான். அப்போது உலகத்தில் இருக்க சில ஆட்கள் என்ன செய்தாங்க, முந்திக்கொண்டு ராகங்களுக்கு அவங்க சொந்தமாக பேரை வச்சு அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ யார் கண்டுபிடிச்சு ஏற்கனவே இருந்த ராகங்களுக்கு தான் அவங்க பேர் வச்சாங்களோடைய புதுசாக யார் ராகங்களை கண்டுபிடிக்கல. ஸோ இருக்கிற ராகத்தை அவங்க பேர் வச்சதுனால அவங்களுடைய ராகம் ஆயிடாது. அதனால சினிமாவுக்குன்னு எந்த ராகங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக பார்க்க போனால் உலகத்தில் இருக்கிற எந்த இசையும் உண்டாக்குனவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ தேவ பிள்ளைகள் இசையில முக்கியத்துவம் கொடுக்காம அமைதியா இருந்ததுனால சாத்தான் என்ன செய்யறான், அவனுடைய ஃபீல்டுக்கு அதை எடுத்து பயன்படுத்தி அப்படி போயிட்டான். அப்போ அதான் போர் இடங்கள்ல அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்ன உதாரணம் சொன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தைய நம்ம சரிவர கவனிக்கல அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அதை எடுத்து குளிச்சு விட்டு ஹேர் கட் பண்ணி விட்டு அழகான குழந்தைய மாத்திட்டான். இப்போ நம்ம என்ன செய்யறோம், அது நம்ம வீட்டு குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு மீட்டு நம்ம வீட்டில் வைக்கிறது தவிர இருக்கிறவன் சொல்லுவான் இது பக்கத்து வீட்டு குழந்தைய திருடிட்டான்னு சொல்லி. அப்படி இல்லை, நம்ம குழந்தை தான் அவன் திருடிட்டான். அதை பார்த்து ஓகே இது நம்முடைய குழந்தைன்னு சொல்லி திரும்ப குட்டி நம்ம வீட்டில் வைக்கிறோம். அது மாதிரி இசை என்பது ஆண்டவருக்கு சொந்தமானது. அதைத்தான் மற்றவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, மற்றவங்க தவறு செய்யறாங்க. அதை எடுத்து நான் எப்படி பார்த்தா பாடல்கள் இசையை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்குரியது. அது பாடல்கள்னா இசைனா என்னது, ஆக்சுவலா தேவனை துதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு மீடியாவா இந்த இசையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க இந்த இசையை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதனால இசை என்பது ஆண்டவருக்கு சொந்தமானது. அதை தான் அவங்க தான் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம திரும்ப ஆண்டவருக்கு கொண்டு வரோம், ஆண்டவருக்காக போடுறோம். என்ன கேட்டால் இது பத்தாது, இன்னும் நிறைய இசையை போட்டு இன்னும் நிறைய பேர். பட் இப்போ சினிமா பாடல் எடுத்துட்டு அதனுடைய டியூனை எடுத்து அதனுடைய மியூசிக் எடுத்துட்டு லிரிக்ஸ் மாத்திரம் மாற்றி போட்டால் அது தப்பு. நம்ம ஆண்டோடைய பாதருக்கு புதிய ராகம், புதிய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நியூ ஆண்டவர் தந்தது. அதனால இது சினிமா பாட்டு மாதிரி இருக்கு அல்லது அதை பாட்டு காப்பி அடிச்சாங்க சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. நம்மளை பார்த்து தான் அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க, சரியா? அதனால இன்னும் இளைஞர்களை கவர்ற மாதிரி இன்னும் நிறைய போடணும். நீங்கள் பல தேசங்களுக்கு சென்று ஊழியம் செய்து வருகிறீர்கள். இசை அதாவது பாடல்கள் மூலம் ஜனங்களை தேவனுக்குள் வழிநடத்தி வருகிறீர்கள். துதி பாடல்கள் மூலமாக எப்படி ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள் என கூற முடியுமா?
ஆக்சுவலாக துதி பாடல் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். என்ன கேட்டால், இப்போ ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறது மற்ற காரியங்களை நிறைய வகை சொல்லலாம். உதாரணத்துக்கு பிரசங்கம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி துதி ஆராதனையும் முக்கியம்னு பாருங்கள். ஏன்னு கேட்டால், இப்போ நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் எல்லாரும் அறியாத ஒன்று என்னென்னா, இப்போ யாராவது சின்ன பிள்ளையில கேட்கும்போது இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க, இன்னைக்கு நீ பைபிள் வாட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே இன்னைக்கு நீ ஆண்டவரை துதிச்சியா ஆராதிச்சியான்னு யாரும் கேட்கறதில்ல. எந்த அளவுக்கு ஜெபம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, எந்த அளவுக்கு வேத வாசிப்பு முக்கியம், அந்த அளவுக்கு துதி ஆராதனை பாடல்கள் முக்கியம். ஏன்னு கேட்டால், இப்போ பவுலும் சீலாவும் அப்போஸ்தலரை நம்ம பார்க்குறோம். சிறைச்சாலையில் வந்து அவங்க தொங்க விடப்பட்டிருந்தாங்க, கட்டப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்களா, ஆண்டவரை பாடி துதித்தாங்க. அப்போ பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அவர்கள் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து சிறைச்சாலை கதவுகள் அசைந்து ஒரு விடுதலை உண்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு முன்னாடி தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறார். அப்போ அந்த இசை அதை வாசிக்கும் பொழுது சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போனதுன்னு பார்க்குறோம். ஸோ துதி ஆராதனை வந்து நம்ம ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. துதி ஆராதனை பாடல்கள் மூலியமாய் விடுதலை உண்டாகுது, வியாதிகள் சுகமாகுது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் இப்போ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஊழியக்காரர் வரக்கு லேட் ஆச்சுன்னா இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஏதோ பாட்டுங்கிறது பொழுதுபோக்காக நினைச்சிட்டாங்க. அந்த பாடல்களில் வல்லமை உண்டு. இந்த பாடல்கள் எப்படி இசை நான் சொன்னா, அதுபோல இந்த பாடல்களை அறிமுகப்படுத்துறது ஆண்டவர் தான். ஸோ இந்த பாடல்கள் மூலியமா சில பாடல்களை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அசுத்தாவை விலகி ஓடும். துதித்து ஆராதித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் போதே வியாதிகள் சுகமாகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு கூட்டம்னா பாட்டு பாடி முடிச்சுட்டு துதி பகுதி முடிஞ்சு பிரசங்கம் முடிஞ்சு கடைசியா ஸ்பெஷலா அந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணதான் வியாதி போகும்னு சொல்லிக்கணும். துதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே, நம்ம பாடிக்கொண்டிருக்கும் போதே வியாதி சுகமாகும், அசுத்தாவி ஓடும், செய்வன பிள்ளைச்சின கட்டுகள் உடையும். ஸோ துதி ஆராதனை ஜனங்களுடைய விடுதலைக்கு மிக 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 இந்த பாடல்கள் முக்கியமா இருக்கு. முதல்ல துதி ஆராதனை நிமித்தம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், அவரை உயர்த்தலாம். இப்போ ஜெபம் பண்றோம்னா அது வந்து நமக்கு தான் பிரயோஜனம், ஆண்டவர் பிரயோஜனம். என்ன ஒரு சந்தோஷம், என்னோட மகனும் மகளும் பேசுறாங்களேன்னு ஒரு சந்தோஷப்படுவார், அவ்வளவுதான். துதி ஆராதனை தான், அவரை உயர்த்துறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துறோம். வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தினருக்கு நீங்க என்ன கூற விரும்புறீங்க? என்னன்னு கேட்டா, பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போறோமா ஒரு 60 வயசுக்கு மேல போங்க அப்படிம்பாங்க. பைபிள் படிக்கிறோமா இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு உட்காந்து ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு வாசிக்கிற புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜாய் பண்ணணும் உலகத்தை வாலிப வயசுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே என்ஜாய் பண்றது அப்படின்னா ஆண்டவருக்குள்ளதான், கிறிஸ்துவுக்குள்ளதான் அப்படிங்கிறது வாலிபர்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்க வரைக்கும் நல்லா இந்த உலகத்தை நல்லா அனுபவித்து வயசான பிற்பாடு நம்ம இயேசு கிட்ட போனா இயேசு மன்னிக்கிற தெய்வம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாலிப பருவத்திலேயே இயேசுவை தேடணும், இயேசுவை ஆராதிக்கணும். இங்க இருக்கிற ஒரு சந்தோஷம் கட்டாயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க வாலிப வயசுல இயேசுவை தேடி வர பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டா, ஐயோ அது ஒரு அருவை ரொம்ப கஷ்டமா இருக்கு, எவன்டா போய் முழங்கால போட்டுட்டு 3 மணி நேரம் ஜெபம் பண்றது, ஜாலியா வெளியே சுத்தி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த வாலிப வயதுல ஆண்டவருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை அவங்களுக்கு தெரியல. அவங்க உண்மையா அனுபவிச்சாங்கன்னா அவங்க இதுதான் பெரிய சந்தோஷம் நினைச்சுப்பாங்க. 2வது, வாலிப வயதுல நம்ம உலகம் தான் பெருசுன்னு ஓடுறோம். ஆனா ஒரு நாள் அது ஒரு பெரிய வேதனை கொண்டு வரும்னு யாருக்கு தெரியுது இல்லப்பா. வாலிப வயதுல மற்றவங்க அட்வைஸ் சொன்னா பிடிக்காது, பட் தனக்கு தானே மந்திரி ராஜான்னு போவாங்க. ஆனால் ஒரு நாள் உணர்ந்து கொள்ளும் அதில். அதனால் வாலிப பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த வயதிலேயே நம்ம இயேசுவை தேடி இந்த சின்ன வயதிலேயே ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவோ சாதிக்கணுமோ, அவன் உலக பிரகாரமா எதோ வாலிப வயதுல சாதிக்கிறான். ஸோ இயேசுவுக்காக இந்த வயதுல, இந்த வாலிப வயதிலேயே நம்மளால எவ்வளவு தீவிரமா செயல்பட முடியுமோ அவ்வளவு தீவிரமா செயல்படணும். நம்முடைய திறமைகளை தாழ்ந்துகளை எல்லாம் அந்த ஆண்டவருக்காக கொடுக்கணும். இந்த வாலிப வயதுல நம்ம ஆண்டவரை தேடும்போது, அவருக்காக பயன்படும் போது ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதம். இன்னொரு முக்கியமான என்ன சொல்ல வரோம்னா, பொல்லாத சாத்தான் வந்து மற்ற வயதினரை வந்து விட்டுருவான். வாலிப பிள்ளைகள் வாலிபர் தான் அவன் அதிகமா அவன் கிரியை செய்வான். அதனால சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு உலகத்தின் சூழ்நிலை எந்த திசையிலும் பாவங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம உலகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து எது சாத்தான் பாவங்களை நமக்குள்ள கொண்டு வருகிறான் அப்படிங்கிறத நினைச்சு அந்த பாவத்துக்கு விலகி, சாத்தானுடைய கிரிகளுக்கு விலகி இந்த வாலிப வயதில் ஆண்டவருக்கு சாட்சியா உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நமது அழைப்பேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக TCM சார்பில் உங்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நன்றி, எல்லோருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம்.